அண்மை செய்தி உத்தரப்பிரதேசத்தில் டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதில் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கங்கைக்கு புனித நீராட சென்ற நிலையில் டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டா மாவட்டத்தில் உள்ள ஜெய்தாரா என்னும் கிராமத்தை சேர்ந்த சுமார் 40 பேர் காதர்கஞ்ச் பகுதியில் மகா பூர்ணிமா தினத்தையொட்டி கங்கையில் புனித நீராடுவதற்காக டிராக்டர் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். சுமார் 40 யாத்ரீகர்கள் இந்த டிராக்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 40 பேர் அடக்கம். இவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது காசர்கஞ்ச் என்னும் பகுதியில் அந்த டிராக்டரானது திடீரென நிலை தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 222க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் புல்டோசர் கொண்டு அந்த குளத்திலிருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக காஸ்கஞ்ச் பகுதியில் காந்தி என்னும் கிராமத்தில் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த டிராக்டர் அதிவேகத்தில் இயக்கியதால் அது நிலை தடுமாறி இந்த குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காயமடைந்தவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் சிகிச்சைகளையும் வழங்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் உயிரிழந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக அறிவித்துள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.